கிரிவலம் எண்ணில் அடங்காதது. இங்கே வந்து நம்ம அண்ணாமலையார் கிரிவலம் வர்றதுலாம் பெரும் பாக்கியம். அதாவது எண்ணற்ற மாற்றங்கள். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சாமி நினச்சி கொடுக்குறாரு, செஞ்சு கொடுக்குறாரு. அந்த வகையில் இருக்குது. நாங்கள் 15 வருஷமாக அந்த கிரிவலம் வந்துட்டு நாங்கள் இப்போ இங்கே கிரிவலம் வந்ததுலேருந்து நம்ம பகுதியில் ஒரு ஆலயமும் சாமி எழுப்பி கொடுத்தாரு. மடிக்காணிக்கே தமிழ்நாடு ஃபுல்லாக மடிக்காணிக்கே எடுத்து அண்ணாமலையில் 80% சாமி மடிக்காணிக்கை எடுத்து நம்ம பகுதியில் ஒரு சிவாலயம் அவருடைய அருளால் செஞ்சுருக்கிறோம். அவர் தான் செஞ்சு வச்சார். குடமுழுக்கு எடுத்து நம்ம பகுதியில் இப்போ சிவா வழிபாட்டில் நிறையா மக்கள் வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம பகுதியில் சேலம் மாவட்டம், நாங்கள் ஓமலூர் வட்டம், காடையாம்பட்டி வட்டம், பண்ணப்பட்டி கிராமத்தில். அது நம்ம அடியாரங்களுடையது. இப்போ எல்லாம் நம்ம பகுதியில் தான் எல்லாம் வந்திருக்காங்க. நிறைய இப்போ எல்லாம் புதுசாக வந்திருக்காங்க. இந்த டைமு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஆர்வமாக வந்தோம். எங்கள் ஊர்லேயே குபேரலிங்கேஸ்வரர்னு மாமா தலைமையில் எல்லாம் கட்டி பெரிய ஆலயம் கட்டி அங்கேயும் நிறைய மக்களுக்கு வராங்க. இப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் கிரிவலம் வர்றது. எங்களுக்கு ஆர்வமாக வரோம். இங்கே இன்னும் தொடர்ந்து வருவோம். நாங்களாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு சுற்றி வரத்துக்கு. அவருடைய அருள் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பூர்ணமாக கிடைக்கணும்.